பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பிரசிடென்ஷியல் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குல்ல அமெரிக்காவில். அதில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சு மீண்டும் அவர் அதிபராகிருக்காரு. அப்போது அதிபரானதுக்கு பிறகு இப்போ தோற்று போன டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய கேண்டிடேட் அவங்கள பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏன் அவங்க தோற்று போனாங்க அப்படிங்கிறதுல எப்பயுமே ஒரு கட்சி தோற்று போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏகப்பட்ட அனாலிசிஸ்லாம் நடக்கும். அதில் பலவிதமான கோணங்கள், பல பார்வைகள் அதெல்லாம் முன்வைப்பாங்க. அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டெமோக்ராட்டிக் பார்ட்டி இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், அந்த அம்மா இதை செஞ்சுருக்கணும், அதை செஞ்சுருக்கணும், அப்படி பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம், இப்படி பண்ணால் ஜெயிச்சிருக்கலாம். ரெண்டாவது அவங்க பேசுகிற மொழியும் யாருடைய மொழியும் இல்லை. அது ரொம்ப ஒரு மேட்டுமை குடிக்கு உண்டான மொழியை தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதனால் காமன் பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போய் ரிலேட்டே ஆகலை. அது ஒரு எலைட்டுக்கு உண்டான மொழி. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதனால்தான் அது நிற்கலை அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்பட்ட கருத்து. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சு வந்திருக்கிறது அப்படிங்கும்போது அவர் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரு? நம்ம முன்னாடிலாம் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, எப்பயுமே பொதுவாக இவங்க இருக்காங்கல்ல, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, அவர்களுக்கு பெரிய ஆதரவு அப்படிங்கிறது யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை இன ஆண்கள் அப்படிதான். இப்போ கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருக்கலைப்புக்கு உண்டான உரிமை அதை இவரெல்லாம் பறித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு கடுப்பை வரவழைத்திருக்கிறது. அதனால் அவர்களெல்லாம் திரண்டு, அது வெள்ளை இன பெண்ணாக இருந்தாலும் சரி, கருப்பின பெண்ணாக இருந்தாலும், ஆசியன பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வாக்களிப்பார்கள். அது இல்லாமல் எப்பயும் கன்வென்ஷனலாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அது கருப்பின மக்கள் அவர்களிடமிருந்து கிடைக்கும், ஆசியாவிலிருந்து குடியேறியவர்களிடமிருந்து கிடைக்கும். இவர்கள் ஒரு கணக்கு போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ரிசல்ட் வந்தப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரம்ப் இங்கே தான் ஜெயிக்கிறாரு, அங்கே தான் ஜெயிக்கிறாரு, இந்த மாநிலத்தை தான் ஜெயிப்பார், அந்த மாநிலத்தில் தான் ஜெயிப்பாருங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி அவர் எல்லா இடமும் ஜெயிச்சு வந்திருக்காரு. எல்லா இடமும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல மாகாணங்கள், ஸ்விங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, 7 மாகாணங்கள், அதில் ஜெயிச்சது மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் வரும்பொழுது அப்போ என்ன அதுலேருந்து முடிவுக்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்கர்களில் எந்த பாகுபாடும் இல்லாமல் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ட்ரம்ப்புக்கு ஏகோபித்த ஆதரவை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவர் இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் அப்படின்ட்டு. அந்த வெற்றி என்ன இப்போ ரொம்ப ஒரு பலவிதமான சர்ச்சைகளை எடுப்பது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதில் பலவிதமான பார்வைகள்னு. அதில் ஒரு பார்வை இப்போ இன்றைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நமது மூத்த பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர் ஒரு கட்டுரையை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த கட்டுரை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டபர் ரோபின்சன் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு தத்துவியல் பேராசிரியர், எத்திக்ஸ் பேராசிரியர். அவர் அவருடைய பக்கத்தில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தேர்தலினுடைய அவுட்கம், அதிலிருந்து நாம் என்ன கற்கிறோம் அப்படிங்கிறது, என்ன நமக்கு தெரியுது அப்படிங்கிறது அவர் மிகப்பெரிய கவலையை தெரிவிச்சிருக்கிறார். அமெரிக்க கலாச்சாரத்தை பற்றி, அமெரிக்காவினுடைய மக்களினுடைய கலாச்சார பார்வை இருக்குல்ல, அதை பற்றி அவர் மிகப்பெரிய ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார். என்ன கவலை அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னு சொன்னால், ஏடா அது ஒரு கட்சி முழுக்க அதனுடைய பிரச்சாரத்தை, அதனுடைய தலைவராக இருந்து, அதனுடைய கேண்டிடேட்டாக இருந்தவர் முழுக்க அந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு சென்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, முழுக்க வன்மம் தான், ரிசன்மெண்ட். அடுத்தது ரிவெஞ்ச் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் என்னென்னா, பழிவாங்கும் எண்ணமும் கருவுறாண்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கருவுறது, அதுதான் ரிசன்மெண்ட்டுங்கிறது, ரிவெஞ்சுங்கிறதுலாம். அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபால்ஸ் நொஸ்டால்ஜியா அப்படின்னாக்கா, பழம்பெருமையில் அதுவும் பொய்யான ஒரு பழம்பெருமை. அதுக்கப்புறம் புல்லிங், அது அடாவடித்தனம். இந்த 4 இதெல்லாம் பண்ணி அவர் தொடர்ந்து அவங்க வச்ச அஜெண்டா எல்லாமே இந்த 4 பில்லரில் தான் அடங்கும். அந்த மாதிரி அவர்கள் பேசின பேச்சுகள், நடைமுறைகள், அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் பேசின பேச்சுக்கள், அவர்கள் அது எல்லாம் தொடர்ந்து அதுக்குள்ளே தான் அடங்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு டீசென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதனால் இது எல்லாம் மட்டும் பொய்யா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்கர்கள் அது மாதிரி ஆள்லாம் கிடையாது, அவர்களுக்கெல்லாம் விலை போக மாட்டார்கள், அதுக்கெல்லாம் ஈல்டாக மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும், ஏன்னா அவர்கள் ஒரு சிறந்த ஜனநாயக கூறுகளை கொண்ட ஒரு நாடாக பல ஆண்டுகள் அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் பேச முடியும், இந்த மாதிரி அவர்கள் எப்படி ஜெயிக்க முடியும், இதுக்கு ஏதாவது கிரவுண்ட் இருக்கா? அதனால தான் இவங்க பெரிய அளவில் ஜனநாயக கட்சி அவர்கள் ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர்களெல்லாம் பெரும் நம்பிக்கையில் இருக்குமா. இந்த காலகட்டத்தில் இந்த ரிசல்ட் எல்லாத்துக்கும் மரணடி கொடுத்து விட்டது. அது என்ன மரணடி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரிலாம் அமெரிக்கா வேறு அமெரிக்கா இது அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த கிறிஸ்டபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து மொத்தமாகவே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, தெர் இஸ் அ டிபேஸ்மெண்ட். அந்த கல்ச்சுரல் அமெரிக்காவுடைய சொசைட்டி இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டிபேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. டிபேஸ்மெண்ட் என்னென்னா, ஒரு இழிந்த நிலையை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது. அப்போ இந்த இழிந்த நிலையை நோக்கி நகர்வதற்கு அதை வந்து எப்படி நம்ம மீட்டெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஹாரிஸ் வந்து இந்த மாதிரி நின்று தோத்ததுனால என்னென்ன காரணங்கள் அப்படின்னு எடுத்து லிஸ்ட்டு போட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக இதுதான் அதுதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து குயிக்காக வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது மாபெரும் தவறு. அந்த மாதிரி இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து புறையோடி அமெரிக்க மக்கள் மனதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, பழைய வேல்யூஸ்லாம் போய் இப்பொழுது என்ன ரொம்ப புறையோடி போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த 4 விஷயம் சொன்னேன்ல, வன்மமும் பழிவாங்கும் எண்ணமும் பொய்யான பழங்கதையை பற்றியும் அடாவடித்தனம், இது 4ம் சேர்ந்து வந்து அந்த பெரும்பாலான மக்களிடம், அது ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லை, வெள்ளைக்காரன் கருப்பாங்கிற வித்தியாசம் இல்லை, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி மிக பரவலாக இந்த எண்ணம் மக்களிடம் வந்து விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து இந்த குடியரசுக் கட்சி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அசஸ் பண்ணிட்டாங்க. என்ன அசஸ் பண்ணிட்டாங்கன்னா, இதுதாண்டா மக்களுடைய மனநிலை, அதை மட்டும் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அந்த 4 விஷயத்தையும் பேசிக்கொண்டே இருந்தது தான் அவருடைய அந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது தான் வந்து அவர் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். அப்போ இது எப்படி நம்ம வந்து இந்த மக்களை வந்து உணர வைப்பது அப்படின்ட்டு அவர் ரொம்ப அவர் சொல்லியிருக்க அனாலிசிஸ் பார்த்தா நமக்கு ரொம்ப ஒரு அச்சமூட்டதாக இருக்குது. என்ன அச்சமூட்டதாக இருக்குதுன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு தடவை 2 தடவை எலெக்ஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக பேசி மக்களெல்லாம் மனசை மாற்றி ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. ஏன்னா இது எவ்வளோ ஆழமாக புறையோடி போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வு வந்து இந்த மாதிரி நீங்கள் எப்பயும் கன்வென்ஷனலாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தீர்வுகள்லாம் வேலைக்காகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் வந்து இதை இவ்வளோ நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து எங்கே நகர்ந்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த நகர்வை வந்து நீங்கள் பின்னகர்த்துறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாடு. அதை எப்படி நீங்கள் நகர்த்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நீங்கள் எப்பயும் இது வரைக்கும் அரசியலில் இருந்த தீர்வுகள்லாம் அதுக்கு வேலைக்காகாது. அப்போ எங்கே தான் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கலைங்கிற வடிவத்தில் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய மனதையும் எண்ண ஓட்டத்தையும் புரிதலையும் அதெல்லாம் மாற்றுறதெல்லாம் அவங்க தான் பண்ண முடியும். அந்த கலைங்கிற துறை இருக்குல்ல, அந்த துறையை வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அமெரிக்க சமுதாயத்தில் இப்போ இது மிகவும் கை ஓங்கி இருக்கக்கூடிய டெக் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெரும் தொழில்நுட்ப கம்பெனிகளுடைய முதல்கள் அவர்கள் தான் வந்து என்ன அரசியலை தீர்மானிப்பது, அதுக்கப்புறம் அங்கே இருக்க கல்ச்சர் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பது அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய செல்வாக்கும் ஆதிக்கமும் வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் யாரும் தொட முடியாத இடங்கள். அவர்கள் வந்து ரொம்ப சுயாதீனமாக வேலை செய்யக்கூடியவர்கள், அவர் ரொம்ப ஹை வேல்யூஸ் வச்சுருப்பாங்கங்கிற காலம் போய் அவர்களுடைய லிபரல் வேல்யூஸை வந்து ஓப்பனாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது, அது மட்டும் இல்லை இதெல்லாம் அயோக்கியத்தனம்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. அந்த வந்து அங்கே வந்து டைவர்சிட்டி ஈக்விட்டி அப்படிங்கிறதெல்லாம் பிரின்சிபல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப காலமாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி டெக் கேபிட்டல்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாம், நீங்களாம் என்னடா இதை பற்றி பேசுகிறீங்க, முதல்ல அதெல்லாம் பேசுகிறவனால நிப்பாட்டு, அதுக்கு உண்டான சென்டர்லாம் இழுத்து மூடுங்க, அதுக்கு உண்டான ஃபண்டிங் எல்லாம் கட் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இப்போ யாரை உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி கூடியவர்களை உருவாக்குவதும் வளர்ப்பதும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கமாக அது நடந்து கொண்டு இருக்கு. அது வந்து அமெரிக்காவில் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் மட்டுமல்ல, அது ஐரோப்பாவில் இருக்கிறது. ஐரோப்பாவில் மட்டும்தான் நடக்குதுங்கன்னா இந்தியாவில் நடக்கலையா? இந்தியாவிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் தான் நடக்குதா? தமிழ்நாடு நடக்குதா? தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது இல்லாமல் இன்னும் கூடுதலாக நம்ம ஊரில் இன்னொன்று ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு பேர் வந்து ஸ்டோலன் வேலர்னு பேர். ஸ்டோலன் வேலர்னா வீரம். இந்த வீரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாக கிடைச்ச வீரமுள்ள ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல, எவனுடைய வீரத்தையோ திருடுறது, அதுக்கு பேர் ஸ்டோலன் வேலர்னு பேர். எடுத்துக்காட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் எங்கேயும் வந்து போய் அந்த பக்கம் காஷ்மீர் கூட போயிருக்க மாட்டான். ஆனால் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாகிஸ்தானுக்கு நமக்கு அந்த துப்பாக்கி சண்டையில் நான் தான் நின்று முன்னாடி நின்று அந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் எலெக்ஷனில் வந்து பல பேர் அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போடுறது. அப்படின்னா, நாங்கள் ஈராக் போர் நடக்கும்போது நாங்கள் ஈராக்கில் இருந்த போதுன்னு பேசுவான். ஈராக்கு நீ எதுக்கடா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ சண்டை போட போனியா? ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி யார்கிட்ட வெண்ணிரடா முடிச்சுட்டு கேட்பார்ல, ஏதாவது நீ ஆர்மியில் இருந்துங்கிற அங்கே என்னத்தை சுட்ட அப்படின்னு ரகசியமாக சொல்லுவான். அப்புறமா நான் சப்பாத்தி சுட்டேன். அந்த மாதிரி இந்த ஸ்டோலன் வேலை இருக்குல்ல, அது இதெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி அரசியல் இங்கே நடத்துறது அப்படிங்கிறதும் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இவர் என்ன கவலை தெரிவிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டபர் என்ன கவலை தெரிவிக்கிறாருன்னா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புடைய வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றி இந்த மாதிரி பேசி கொண்டிருப்பவர்களுக்கு, இந்த மாதிரி அரசியல் நடத்துபவர்களுக்கு இது வந்து உலகத்தில் எல்லோருக்கும் வந்து பெரிய தம்பை ஊட்டி இருக்கும். அவரெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வேல்யூஸு எத்திக்ஸு அதெல்லாம் வந்து தேவையில்லை, அதுக்கெல்லாம் வந்து ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷத்தை மக்களின் மனதில் விதைப்பது அப்படிங்கிறது வந்து நடைபெறும், ரொம்ப வேகமாக நடைபெறும். அதை காக்க வேண்டிய பொறுப்பு அப்படி யாரிடம் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கலை இலக்கியம் கவிதைகள் இதெல்லாம் படைப்பவர்கள்
அவரிடம்தான் இது இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் வாளா இருந்தார்கள் என்று சொன்னால் சமுதாயம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரும் இழிந்த நிலைக்கு போவதை யாராலும் தவிர்க்க முடியாது அப்படின்ட்டு. அதை படித்தோன்னே எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, என்னடா இது நம்ம சமுதாயத்தை வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து இது மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகர்த்திட்டு வரணும்னு எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எவ்வளோ வேலைகள் செய்து இங்கே இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இந்த போக்கு எதிர்த்து எப்படி நிற்க போகிறோம், யார் நிற்க போகிறா, யார் துணை நிற்பா, இதற்கு யார் ஆதரவு தெரிவிப்பா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனாலும் மனதை தளர விடாமல் நம்ம பணியை வந்து நம்ம பயணத்தையும் தொடர்ந்தால்தான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்னது ஒரு சிறந்த ஒரு எத்திக்ஸ் இருக்கக்கூடிய, சிறந்த ஒரு மனிதாபம் இருக்கக்கூடிய, வெறுப்பு இல்லாத, வன்மம் இல்லாத, பொய் இல்லாத, பொய்யான ஒரு பழங்கதையில் நம்பிக்கை இல்லாத, அதே சமயத்தில் அடாவடித்தனம் இல்லாத அன்பான ஒரு சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்கிறேன். அதற்கு நீங்களும் அந்த பயணத்தில் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.